ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றத்துக்கு தான் போக போகிறோங்க. நாள்தோறும் உச்சி பொழுதில் பார்த்திங்கன்னா கழுகுகள் வந்து இங்கே உணவு சாப்பிட்டு போகிறதுனால இந்த திருக்கோவிலுக்கு பக்ஷி தீர்த்தம் அப்படிங்கிற பெயரும், அது மட்டும் இல்லாமல் இந்த தலம் இருக்கக்கூடிய இடத்திற்கு திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற பெயரும் வந்தது. வேதமே மலையாக இருக்கிறதுனால இந்த மலைக்கு வேதகிரி அப்படிங்கிற பெயருங்க. இந்த வேதகிரி மலையில் இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வர சிவபெருமானை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதகிரி மலைக்கு நம்ம கிட்ட வந்தாச்சுங்க. செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் தூரம். இங்கே செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதியும் இருக்குது. திருக்கழுக்குன்றத்துக்கு நீங்கள் பஸ்லேயும் வரலாம், கல்பாக்கம் வழியாகவும் கூட வரலாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கழுக்குன்றம் வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் கூட போயிடலாம், இல்லை நடந்து போகிறதுனாலும் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மலை தான் வேதகிரி மலை. அங்கே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரரை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலையடிவாரத்துக்கு வந்தாச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 500 அடி உயரத்தில் இருக்குங்க. கீழே நம்ம இந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பலாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. வேதகிரீஸ்வரர் மலையடிவாரத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போது நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. இங்கே மலையடிவாரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணுங்க. இவர் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காருங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 2 rupees தாங்க. நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம், அதனால் எங்களுக்கு 4 rupees தான் வாங்கியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாமா? அதாவது 600 படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 4 வேதங்கள், அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படிங்கிற 4 வேதங்களே வந்து இந்த மலையாக இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மலைக்கு மேலே தான் சிவன் லிங்க ரூபத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றி அருள் பாலிக்கக்கூடிய தலம் தான் இந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 படிக்கட்டுகள் இருக்கும். கேட்குறதுக்கு 600 படிக்கட்டுகள் தானே, ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா முதல் யுகத்தில் சண்டன் பிரசண்டன் அப்படிங்கிற 2 கழுகுகளும், 2வது யுகத்தில் பார்த்திங்கன்னா சம்பாதி சடாயு அப்படிங்கிற 2 கழுகு அரசர்களும், 3வது யுகத்தில் பார்த்திங்கன்னா சம்புகுந்தன் மாகுந்தன் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சாபம் பெற்று இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டு முக்தி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கழுகுகள் எல்லாமே வந்து முனிவர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த முனிவர்கள் 8 பேர் கழுகு உருவத்தில் வந்து வழிபட்டதுனாலையும் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க இது ரெண்டு சைடு போகுது. இந்த மலைக்கோவில்லையும் பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது. நம்ம கையில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பிடிங்கிட்டு ஓடிடும். இங்கே பார்த்தீங்களா ஒன்று ஜாலியாக பெயின் பார்த்துட்ருக்கு. நிறைய குரங்கு இருக்குது. ஆனால் இந்த இடம் சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 வழி போகுது. இந்த பக்கமும் ஏறுறாங்க, அந்த பக்கமும் போகுது. ஆனால் அது எந்த வழின்னு தெரியல. நம்ம அது இறங்கி வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் போகக்கூடிய இந்த வழியிலேயே போகலாம்.
பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இங்கே ஒரு குரங்கு என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பல்பை கைட்ட ட்ரை பண்ணுது. இந்த குரங்குக்காக பயந்துக்கிட்டு என் ஷாலுக்குள்ளே பூவை போட்டு மறைச்சி வச்சுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மார்க்கண்டேயரும் இந்த தலத்தில் வழிபாடு செஞ்சுருக்காரு. இங்கே பாருங்க, மார்க்கண்டேயர் சிவனை அணைத்தபடி. கம்பா நதி ஆலயம் இருக்கு. ஒன்று இங்கே படுத்துன்னு இருக்கு போல, நிறைய இருக்கு. அம்மாடி தூங்கிட்டு இருக்கு. வாடி பூ போடும்போது வரைக்கும் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. என்னென்ன டைலாக்லாம் சொல்கிறாரு பாருங்க. என்ன வந்துச்சு? நிஜமாகவே இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால ஒரு 10 படிக்கட்டு ஏறினாலே ரொம்ப டயர்டாயிடுது. என்ன பார்த்தீங்களா, மந்திரிச்சுக்கிட்ட கோழி மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பரவாயில்லைங்க, தண்ணி கூட இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் அங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம இப்படி ஏறி போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பாதை இருக்கிறதா போட்டிருக்கு. அது இறங்குற வழி போட்டிருக்கு. அப்போது நம்ம ஏறி வந்தது இது ஒரு வழி. நம்ம ஆல்ரெடி அங்கே இன்னொரு பாதை பார்த்தோம் இல்லையா, இந்த இறங்குற பாதை அந்த இடத்துல கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போகும்போது அந்த இறங்குற வழியாக போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டே போகலாம். இங்கெல்லாம் ஒரே பூச்சி சத்தம் அதிகமாக கேட்குதுங்க. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த குரங்குக்காக பயந்துட்டு பூவை எப்படியெல்லாம் ஒளிச்சு எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா. நம்ம இப்போ கோவிலுக்கு உள்ளே போக போகிறோங்க. இந்த கோவிலில் இப்போவும் சித்தர்கள் சூட்சுமமாக வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக சுரகுரு அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு கோவிலும் மலைக்கு மேலே ஒரு கோவிலும்னு 2 கோவில் இருக்கிறது தான் இந்த தலத்துடைய சிறப்புங்க. அதாவது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரரை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா தாழ கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி. அந்த டைமுக்கு சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. சிவபெருமானுடைய தீப ஆராதனை இங்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய தீப ஆராதனையை அழகாக பார்க்கலாங்க. மலைக்கு மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரரை பார்த்தாச்சுங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா தாழ கோவில்னு சொல்லுவாங்க. இந்த தாழ கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமம் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலேஸ்வரர். மன நிம்மதியும் முக்தியும் தரக்கூடிய ஒரு அருமையான சிவஸ்தலம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தலத்துக்கு வந்தால் மனம் சம்மந்தப்பட்டமான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா 12 தீர்த்தங்கள் இருக்கிறதாகவும், இப்போது இந்த இடத்துல சங்கு தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சங்கு தீர்த்தத்துக்கும் ஒரு புராண கதை இருக்குங்க. மிருகண்ட முனிவர் மருத்துவதி அப்படிங்கிற தம்பதியருக்கு
நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அவங்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க. அப்போது சிவபெருமான் அவர்கள் முன்னாடி தோன்றி, உங்களுக்கு நீண்ட காலம் வாழக்கூடிய புத்தி குறைவான மகன் வேண்டுமா, இல்லை அதிக புத்தியோட குறைஞ்ச காலம் வாழக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, புத்தியோடு இருக்கக்கூடிய குழந்தைய தான் கேட்குறாங்க. அதாவது புத்தியோடு இருக்கக்கூடிய குழந்தை வேணும்னா அந்த குழந்தை வந்து கொஞ்ச நாட்கள் தான் வாழும். அவர்கள் வேண்டினது படியே பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் ஒரு மகன் பிறக்கிறாரு. அவனுக்கு மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க. மார்க்கண்டேயனுக்கு பார்த்திங்கன்னா 16 வயசு ஆகும்போது அவருடைய உயிரை எடுக்கிறதுக்காக யமன் வராரு. யமன் வரதை பார்த்ததும் மார்க்கண்டேயர் என்ன செய்கிறாருன்னா சிவபெருமானை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அந்த சமயம் யமன் பாசக்கயிறை வீசும்போது பார்த்திங்கன்னா அந்த கயிறு மார்க்கண்டேயரோடு சேர்த்து சிவலிங்கத்து மேலேயும் விழுந்து சிவபெருமானையும் வளைத்து கொள்ளுதுங்க. அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன செய்கிறாரு, உக்ரமூர்த்தியாக தோன்றி யமனை எட்டி உதைக்கிறாரு. யமதர்மன் அந்த இடத்துலையே மூச்சையாகி விழுறாரு. இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயரை என்றும் 16 வயதுடன் இருக்க அருள் புரிகிறாரு. இதையடுத்து மார்க்கண்டேயர் பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். அப்படி பார்த்திங்கன்னா அவர் வந்த திருத்தலத்தில் ஒன்று தான் இந்த திருக்கழுக்குன்றம்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்திற்கு வந்த மார்க்கண்டேயன் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய நீர் எடுக்க பாத்திரம் எதுவும் இல்லாத காரணத்தினால சிவபெருமானை நினைத்து வேண்டுறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் ஒரு சங்கு உருவாகி வெளியில் வருது. அந்த சங்கை எடுத்துகிட்டு போயிட்டு அதால் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாரு மார்க்கண்டே. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக உருவான சங்கு அப்படிங்கிறதுனால இந்த குளத்திற்கு பார்த்திங்கன்னா சங்கு தீர்த்தம் அப்படிங்கிற பெயரும் வந்தது. சங்கு எல்லாமே கடலில் தானங்க உருவாகும். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த சங்கு தீர்த்தத்திலிருந்து ஒரு சங்கு தானாகவே தோன்றும்னும் அந்த சங்கால தான் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யறதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால் பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி காலையில் இந்த மலையை கிரிவலமாக வந்தால் நம்மளுடைய உடல் பிணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. அதனால் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் இந்த மலையில் கிரிவலமும் வராங்க. நம்ம இப்போ சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் குடிக்கிற தண்ணியும் இருக்குது. பரவாயில்ல, இந்த மலையில் தண்ணி கிடைக்குது குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இறங்கக்கூடிய பாதை வழியாக தான் இறங்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே ஏறி வந்தோம் இல்லையா, அந்த வழியாக நம்ம போகலை. இது வேறு பாதை. ரெண்டுமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருங்க. இந்த கோவிலுக்கு பக்ஷி தீர்த்தம் அப்படிங்கிற பேருங்க. அதாவது கழுகுகள் வந்து வழிபட்டதுனால இந்த கோவிலுக்கு பக்ஷி தீர்த்தம் அப்படிங்கிற பேர். காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கழுகுகளுக்கு உணவளிப்பாங்களாம். அப்போது வந்து கழுகுகள் சாப்பிட்டுட்டு போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் கழுகு கிடையாது. அந்த இடத்துல கழுகுகளுடைய சிலைகள் தான் வச்சுருக்காங்க. நம்ம கீழே இறங்கி தாங்க போயிட்டுருக்கோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ராமநாத சுவாமியை பார்த்தோம்ல, அந்த வழியாக இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஏறுற பாதையை விட இறங்குற பாதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. 4 வேதங்களும் இங்கே மலைகளாக இருக்கிறதாகவும் அந்த 4 வேதங்களில் அதர்வன வேத மலைக்கு மேலே தான் வந்து சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராருங்க. இவங்க பார்க்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு உண்மையிலே இந்த இடத்துல ஏதோ வந்துருச்சுன்னு தான் நான் நினச்சி பயந்துட்டேங்க. பாம்போ ஏதோ வந்துருச்சு போல இருக்குது
அதான் எல்லோரும் பயந்து பயந்து போனாங்க அப்படின்னு பார்த்தேன். இறங்குற இடம் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால அப்படி இறங்குனாங்களா என்னன்னு தெரியல. நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் இப்போது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட குடவரை கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஒரே கல்லால் கட்டப்பட்ட கோவிலாங்க இது. குடவரை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மகேந்திரவர்மன் வழிபட்ட ஸ்தலம் இது. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்ம சேதப்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு 2 வருடம் தண்டனையும் மட்டும் இல்லாமல் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்றது இந்த போர்டில் வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள். முதலாவது மகேந்திரவர்மனால் ஒரே கல்லால் கட்டப்பட்ட கோவில் தாங்க இது. அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரும் இருக்காங்க பாருங்கள். நல்ல வேலைங்க, நம்ம பார்த்துட்டு சீக்கிரம் வந்துட்டோம். அவங்க லாக் பண்ணிட்டாங்க. மணி இப்போ 12 மணிக்கிட்ட ஆகுது. அதனால் இங்கே அலோடு கிடையாது. கீழே லாக் பண்ணிடுவாங்களாம். அதனால் நம்மளை சீக்கிரம் கீழே இறங்கி போக சொல்லிட்டாங்க. நீங்களும் இந்த வேதகிரீஸ்வரர் மலை கோவிலுக்கு வரணும் அப்படின்னா 12 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். கீழே கேட் லாக் பண்ணிடுவாங்க. அதனால் 12 மணிக்கு மேலே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் 12 o'clock உள்ளே வந்துடுங்க. இல்லைன்னா 5 மணிக்கு மேலே வாங்க. நம்ம ஏறி வந்த பாதை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் இப்போ நம்ம இறங்கி போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தேன் ஒன்று, அதை நீங்களும் பாருங்கள். அதாவது நம்ம விழுந்து வணங்குவோம் இல்லையா, அந்த முறை தான் நினைக்கிறேன் இது. உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வழி இதுதான் போல இருக்கு. இந்த இடத்துல எல்லாரும் நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸை தாண்டி இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த இடத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை பார்க்குறதுக்கெலாம் நேரம் இல்லை. கீழே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் சீக்கிரம் கீழே இறங்கி போக சொன்னதுனால நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அங்கே ஆனால் போகணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். சிலைய செப்பு சிலமே நான் ஃபஸ்ட்டு கேட்டேன்ல, அது இந்த வழி தான் போல இருக்கு இல்லை? எனக்கு ஏன் பிரச்சனை, அவருக்கு அவர் பிரச்சனை. நான் அழகாக வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு பொறுமையாக இறங்கிட்டு வரேன். பூக்காரக்கா 10 ரூபாய் தரமாக கடையை மூடிட்டு போயிட்டு போகிறாங்க. சீக்கிரமாக போகலான்னு இவர் கூப்பிட்டுட்டு போகிறாரு பாருங்க. அது இறக்கே போயிட்டு போகுது. ஏறிட்டோம் ஈஸியாக. இறங்குறது ரொம்ப நாள் இறங்குற மாதிரி இருக்குது. சுற்றி இறங்குற மாதிரி இருக்குது. ஏன் வரல? இந்த படிக்கட்டுலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பங்க. இது என்னன்னே எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஏறி போனது இந்த வழியாக தான். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது இறங்கி வர பாதை. இங்கேருந்தே கீழே பார்த்தீங்கன்னா தாழ கோவில் தெரியும். இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் வேதகிரீஸ்வரர். கீழே ஊருக்குள்ளே இந்த தாழ கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் பக்தவச்சலேஸ்வரர். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு சங்கு தீர்த்தத்தில் நீராடி இந்த மலையை கிரிவலமாக வந்தால் கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. மன நிம்மதியும் இந்த கோவிலுக்கு வந்தால் நிச்சயம் கிடைக்கும். இவர் பண்ணுற காமெடியை பாருங்களேன். வயிறு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஓடி வராரு பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இங்கே மலையடிவாரத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் வந்து கன்னி லக்னத்துக்கு போவாராம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் லக்ஷ தீப திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு இந்த சங்கு தீர்த்த குளக்கரையிலையும் சரி, எல்லா வீடுகள்லையும் சரி, இந்த திருக்கோவில்லையும் சரி, இடம் ஃபுல்லாக வந்து தீபம் ஏற்றி வைத்து இந்த இடமே ஒரு ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த தீப திருவிழா பார்த்தீங்கன்னா புஷ்கரமேளா கும்பமேளாவிற்கு இணையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை பெருவிழா, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க. பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இங்கே இந்த மலையை கிரிவலமாகவும் வந்துட்டுருக்காங்க. இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில், தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் 28வது சிவஸ்தலம் தாங்க இது. மலையடிவாரத்தில் நம்ம பைக் பார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய சங்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கோவிலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மலை கோவில்கள்லாம் கண்டிப்பாக ஏராளமான மூலிகை செடிகள்லாம் இருக்குங்க. நம்ம போகும்பொழுது சுவாசிச்சுட்டு ஏறணுன்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும், நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான இந்திரன் இடி ரூபத்தில் இப்போவும் வழிபடுவதாக சொல்லப்படுதுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் சித்த பிரம்மை பிடித்தவங்களும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தத்தில் 48 நாட்கள் தொடர்ச்சியாக நீராடி சிவபெருமானை வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வேதகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.